ஹாய் ஹலோ வணக்கம். மலைக்கு நடுவில் இந்த மாதிரி ரெயின்போ பார்த்துருக்கீங்களா? நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா சீரியஸாகவே தெரியாது. நாங்கள் எங்கேயோ போகிறதுக்கு வேறு வழியில் மாறி போயிட்டு டெட் எண்டில் வந்து ஒரு அருவிக்காக தான் போயிருந்தோம். பட் ஆனால் அந்த போகிற வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அழகுக்கே அழகு சேர்க்குற மாதிரி எப்புட்றா இந்த இடம்லாம் இப்படி அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் மட்டும் அதை ஃபீல் பண்ணல. அங்கே இருந்த நிறைய பேர் ஃபீல் பண்ணி அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். இது வந்து டெட் எண்டில் அதுக்கப்புறம் வழியே கிடையாது போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து நடந்து வந்தோம். இந்த படிக்கட்டில் அவ்வளோ நீட்டுக்காக பெருசு பெருசாக இருந்தது. அதனால தான் என்னோடய மொபைல் வந்து அந்த ஷேக் ஆடிட்டு இருந்தது. பட் ஆனால் அழகாக இருந்தது இந்த போகிற வழியே பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் போய் அந்த ஃபால்ஸை பார்க்கவே இல்லை. ரொம்ப டயர்டாயிருச்சு. இந்த இடத்துல சுற்றி சுற்றி வர்றதுக்கு 1% டவர் இல்லை. காலையிலேருந்து ஈவினிங் வந்து வால்பாறை போகிற வரைக்குமே சுத்தமாக டவரே கிடையாது. இங்கே ஒரு ஆன்ட்டி கடை போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து இலந்த வடை வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கேட்டுட்டு, ஐயோ வேணாடாப்பா முடியல அப்படின்ட்டு திரும்பி போயிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே போகணும்னு நினச்சோம் அப்படின்னா நிரார் டேம் அதுக்கு தான். பட் அங்கேயுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க ஒரு போர்டாச்சும் வச்சுருக்கலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. தண்ணியுமே எங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் போகல. பட் நாங்கள் வந்து என்னமோ நம்ம தான் இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் நாங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பஸ் போகுது. அந்த குட்டி இடத்துல இப்படி மலைக்கு மேலே எப்படி அந்த பஸ் எல்லாம் போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அண்ட் நாங்கள் சொன்னால் கூட நம்பியிருக்க மாட்டோம் இந்த மலைங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ரெயின்போ வரும் அப்படின்ட்டு. பட் அதை பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.